நம்முடைய கழக ஆட்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுதிலிருந்து மருத்துவத்துறைக்கு என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறார்கள். அதில் இன்றைக்கு ஒரு முக்கியமான திட்டமாக குழந்தைகளை கண்காணிக்கும் வகையில் இத்திட்டம் இங்கு துவங்கப்பட்டிருக்கு. பேபி கிளினிக், சைல்டு ஹெல்த் கார் மற்றும் பிக்மி ஆப் வந்து இங்கே துவங்கப்பட்டிருக்கு. இது குழந்தைகள் வந்து பிறந்த முதல் நாளிலிருந்து அந்த குழந்தைகளோட வளர்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்று கண்காணிக்கக்கூடிய சேவைகளாகும். இது குழந்தைகள் வந்து நம்முடைய அரசு மருத்துவமனையோ அல்லது மாநகராட்சி மருத்துவமனையிலோ பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பொதுவாகவே அந்த 3 நாள் போடக்கூடிய வேக்சின் போடுவாங்க. அது பிறகு 3 மாதத்தில் போடக்கூடிய வேக்சின் போடுவாங்க. அதன் பிறகு 5 மாதத்தில் போடுவார் வேக்சின். அதுபோல் அந்த 1 ஆண்டு காலம் வந்து குழந்தைகள் என்னென்ன வேக்சின் எடுக்கக்கூடுமோ அது மட்டும்தான் போட்டுட்டு நடைமுறையில் வந்து இவ்வளோ நாள் இருந்தது. ஆனால் இதுவே நீங்கள் தனியார் மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த குழந்தை ஹெல்த் எப்படி இருக்குது, ஹார்ட் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது, லிவர் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது, அந்த குழந்தையோட தலை பரப்பளவு எவ்வளோ இருக்குது, குழந்தைகள் கை கால்கள் எப்படி செயல்படுது அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து தனியார் மருத்துவமனைகளில் வந்து இந்த முன்னெடுப்பு வந்து எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம அரசு மருத்துவமனையிலையும் வந்து இப்பேற்பட்ட சிறப்பு திட்டத்தை வந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து துவங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் குழந்தை பிறந்தவொடனே இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நம்ம எடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அது உடனே அதற்கான தீர்வுகளை காணலாம் அப்படின்னு எத்தனையோ பெற்றோர்கள் வந்து இன்னமும் அறியாத நிலையில் தான் இருக்கிறாங்க. குழந்தைகள் வந்து ஓராண்டு முடிந்த பிறகு என் குழந்தை இப்போ தான் நடக்க ஆரம்பிக்கல அப்படின்னு அப்போ தான் ஏன் அந்த குழந்தை நடக்கலை அப்படின்றதே வந்து அவங்க உணர்வாங்க. குழந்தைகள் வந்து பேச ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் 1.5 வயசு 2 வயசு தான் ஏன் என் குழந்தை இன்னும் பேச ஆரம்பிக்கலை அப்படின்றத உணர்வாங்க. ஆனால் இந்த மாதிரி குழந்தை பிறந்து 1 மாதத்துக்குள்ளே இந்த டெஸ்ட்டுனால குழந்தைகளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை உடனே கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை காணலாம். 1 வயசு 2 வயசு அந்த குழந்தை முடிகிற வரைக்கும் நம்ம அந்த ஸ்டேஜஸ் வந்து கடந்து லேட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னதாகவே ட்ரீட்மெண்ட்டை நம்ம துவங்கிறதுக்கு மிகப்பெரிய திட்டம் குழந்தைகளுக்காக. இதற்காக மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாநகராட்சி சார்பாக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு மகத்துவமான நாள். இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த துறையின் சார்பில் கடந்த 3.5 ஆண்டுகளாக ஏராளமான புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்து கொண்டும் இருக்கிறது. நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, வேறு எந்த நாட்டுடனும் ஒப்பிட முடியாத அளவுக்கான மருத்துவ திட்டங்கள் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞரின் வருமுன் காப்போம், இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், பாதம் பாதுகாப்போம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் என்கின்ற திட்டம், இப்படி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற திட்டங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, வேறு எந்த நாட்டுடனும் ஒப்பிட முடியாத அளவுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். அந்த வகையில்தான் இன்றைக்கு புதிதாக குழந்தைகளின் நலனுக்காக மற்றும் 4 புதிய திட்டங்கள் வடித்தெடுத்து அதை இங்கே சென்னை மாநகராட்சியில் நம்முடைய நகர்ப்புற நலவாழ்வு மையம் ஒன்றில் அதை இன்றைக்கு அறிமுகம் செய்வதிலும் அதை செயல்படுத்துவதிலும் உண்மையிலேயே பெரிய அளவிலான மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே எனக்கு முன்னால் பேசிய எம்டி அவர்களாக இருந்தாலும் நம்முடைய டிஎம்எஸ் அவர்களாக இருந்தாலும் எடுத்து சொன்னதைப் போல மானிய கோரிக்கை 6இல் அறிவித்த ஒன்று, பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகளை கண்டறிவதற்கான முழு உடற் பரிசோதனைகள் A to எக்ஸாமினேஷன் அந்தந்த மருத்துவமனைகளிலேயே செய்யப்பட்டு பிரத்யேக சுகாதார அட்டைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து பச்சிளம் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் நலத்தை கண்காணிப்பதற்கு சிறப்பு மையங்கள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அப்படி சிறப்பு மையங்கள் தொடங்கப்படுகிற நிகழ்வாகத்தான் இந்த மருத்துவமனை வளாகத்தில் ஒரு மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தமிழ்நாட்டில் மகப்பேறு மையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருந்தாலும்
வட்டார மருத்துவமனைகளாக இருந்தாலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாக இருந்தாலும் ஏறத்தாழ 1000 இடங்களில் இந்த மகப்பேறு மையங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த 1000 மையங்களிலும் இந்த குழந்தைகளுக்கான முழு உடற் பரிசோதனைகள் என்பது இங்கிருந்து தொடங்கப்படுகிறது. அடையாற்றிலிருந்து 1000 மையங்களில் இந்த குழந்தைகளுக்கான முழு உடல் பரிசோதனை மையம் அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எட்டு எக்ஸாமினேஷன் என்கின்ற வகையிலான இந்த சிறப்பு மிகுந்த திட்டத்தை இங்கிருந்து ஒரு 1000 மருத்துவமனைகளுக்கு தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் ஒரு 400 சைல்டு ஹெல்த் கார்டு 400 இடங்களில் வெல் பேபி கிளீனிங்ஸும் தொடங்கப்படவிருக்கிறது. இந்த 1000 இடங்களில் சைல்டு ஹெல்த் கார்டு கொடுக்கப்படவிருக்கிறது. இந்த முழு உடல் பரிசோதனைகளும் செய்யப்படவிருக்கிறது. ஒரு 400 இடங்களில் வெல் பேபி கிளினிக்ஸும் இன்றிலிருந்து தொடங்கப்படவிருக்கிறது. எனவே ஒரு 1400 மையங்களில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் இங்கிருந்து தொடங்கி வைப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல இதன் மூலம் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகள் இருக்குமேயானால் அதை கண்டறிந்து ஆரம்ப காலங்களிலேயே அவர்களுடைய வளர்ச்சி குறைபாடுகளாக இருந்தாலும், செவித்திறன் குறைபாடுகளாக இருந்தாலும், பார்வை குறைபாடுகளாக இருந்தாலும் அவைகளுக்கு சிகிச்சைகள் அளித்து அவர்களை இயல்பாக வாழ வைக்கும் நிலைக்கு அழைத்து செல்லுகிற ஒரு அற்புதமான முயற்சி தான் இந்த முயற்சி. அதை இங்கே தொடங்கி வைக்கிறோம். அதேபோல் இன்னொரு அறிவிப்பு, 1,28,00,000 மதிப்பீட்டில் சிறப்பு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு பிரிவில் இருந்து உங்களுக்கு தெரியும், சிறப்பு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு பிரிவு என்பது குறைப்பிரசவம் மற்றும் எடை குறைவான பச்சிளம் குழந்தைகளை பராமரிக்கும் மையங்கள். அந்த மையங்களில் பராமரிக்கப்படுகிற குழந்தைகள் அங்கிருந்து பெற்றோருடன் இல்லம் திரும்பும் போது அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி அவருடைய இல்லங்களில் இருந்தவாறே அந்த குழந்தைகளை கண்காணிப்பதற்குரிய ஒரு முன்னோடி திட்டம்தான் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டமும் கூட சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய 7 மாவட்டங்களில் இன்றைக்கு பரீட்சார்த்த ரீதியாக தொடங்கப்படும் என்று அறிவித்து அந்த திட்டத்தை இங்கிருந்து தொடங்குகிறோம். இந்த திட்டத்தின்படி எடை குறைவாக பிரசவிக்கும் குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே குழந்தையின் சுவாசத்தை கண்காணிக்க முடியும், குழந்தையின் இதய துடிப்பை கண்காணிக்க முடியும். 24 மணி நேரமும் மருத்துவர்கள் மற்றும் பெற்றோர்களால் இதை கவனித்துக் கொள்ள முடியும். கருவி மூலம் மருத்துவர்களுக்கு அபாய எச்சரிக்கை வரும்போது எளிதில் பாதிக்கப்பட்ட குழந்தையை கண்டறிந்து தேவையான சிகிச்சை அளிக்க முடியும். அதற்கான கருவிகள் தான் தற்போது இந்த மேடையில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையில் இந்த குழந்தை உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அற்புத சேவை என்று சொன்னால் அதிலே மிக இருக்காது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெறுகிற வகையிலான மருத்துவ திட்டங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பச்சிளம் குழந்தைகளுக்கு செய்யப்படுகிற இந்த அர்ப்பணிப்புள்ள திட்டம் என்பது உண்மையில் தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பும் இருக்காது, குழந்தை பிறப்பு இறப்பும் இருக்காது என்கின்ற வகையில் இவையெல்லாம் இந்த 0 நிலையை அடைவதற்குரிய நடவடிக்கைகள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அதேபோல் இன்னொரு அறிவிப்பு, 1,74,00,000 மதிப்பில் சுகப்பிரசவத்தினை ஊக்குவிக்கும் வகையில் இந்திய மருத்துவ முறையுடன் ஒருங்கிணைந்து செவிலியர்களுக்கு விரிவான மகப்பேறு பராமரிப்பு குறித்த பயிற்சி, அந்த பயிற்சிக்கான கையேடு தான் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. செவிலியர்களுக்கு அளிக்கப்படுகிற பயிற்சி நம்முடைய இந்திய மருத்துவத்தின் ஆணையர் வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அதேபோல் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில்
மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களுக்கு யோகா பயிற்சி தொடர்ந்து சொல்லித்தரப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் தினசரிகளை படித்தவர்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 மணி நேரத்தில் 5 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ஒரு மருத்துவமனையில் 24 மணி நேரத்தில் பிறந்த அந்த 5 குழந்தைகளும் சுகப்பிரசவம் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 மணி நேரத்தில் 5 குழந்தைகள் பிறந்து இந்த 5 குழந்தைகளும் சுகப்பிரசவம் என்கின்ற நிலையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கை தமிழகம் அடைந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு மகத்தான இலக்கை நோக்கி பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், அதற்கு இது போன்ற திட்டங்கள் பெரிய அளவிலான காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் நேற்றைக்கு கூட நான் தஞ்சாவூரில் நடைபெற்ற பொது சுகாதாரத்துறையின் 3வது பன்னாட்டு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசும்போது அந்த மருத்துவமனையில் பிறந்த அந்த 5 குழந்தைகள் பற்றிய தகவலை அங்கே பேசியிருக்கிறேன். எனவே இந்த சுகப்பிரசவங்கள் இப்பொழுது அதிகமாக பிறக்கும் இடங்களே அரசு மருத்துவமனைகளாகத்தான் இருக்கிறது. இதில் ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி. பேக்கேஜ் சிஸ்டம் இங்கே இல்லை. பிரசவத்திற்கு வருகிற போதே நிச்சயம் உனக்கு அதுவாகத்தான் இருக்கும், சிசேரியனாகத்தான் இருக்கும், அதற்கு இவ்வளவு செலவாகும் என்கின்ற அளவில் இங்கே பேக்கேஜ் குறித்து யாரும் பேசுவதில்லை. இங்கே பிரசவத்திற்கு என்று வருகிற தாய்மார்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு செய்யப்படுவது சுகப்பிரசவத்திற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ராஜமூர்த்தி இங்கே பேசும்போது சொன்னாரே, 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் என்பது ஒரு 1000 குழந்தைகளுக்கு 13ஆக இருந்தது. இதே தமிழ்நாட்டில் 2020ஆம் ஆண்டு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 13 குழந்தைகள், 1000 குழந்தைகள் பிறப்பில் 13 குழந்தைகள் சராசரியாக இறக்கும் நிலை இருந்தது. அது கடந்த 3 ஆண்டுகளில் இந்த துறை செய்து கொண்டிருக்கிற படிப்படியான சாதனைகளால், இந்த துறையின் மிக சிறந்த செயல்பாடுகளின் காரணமாக 10.2ஆக குறைந்தது. அது கடந்த ஆண்டு வரை 10.2ஆக குறைந்திருந்தது. அது இந்த ஆண்டு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம், 1000 குழந்தைகள் பிறப்பில் 8 என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது. இதில் நீங்கள் கேட்கலாம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுவா என்றால், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த 8. தேசிய அளவிலான குறியீடு எவ்வளவு என்றால் 27 குழந்தைகள். 1000 குழந்தை பிறப்புக்கு 27 குழந்தைகள் தேசிய அளவில் சராசரி இறப்பு இருக்கிற போது, அதில் 3இல் 1 பங்குக்கும் குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் 8 என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். இதை கூட நம்முடைய நிலை என்பது 0 என்கின்ற அந்த இலக்கை எட்ட வேண்டும் என்கின்ற நிலையில்தான் இந்த திட்டங்களை எல்லாம் இப்பொழுது இங்கே நாம் தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்றும் கூட, இந்த மகப்பேறு தாய்மார்களின் மரணம் 1 லட்சம் மகப்பேறு என்றால் பிரசவத்தின் போது மரணிக்கிற தாய்மார்களின் எண்ணிக்கை இந்திய அளவில் 1,97,000. 1,97,000 தாய்மார்கள் மகப்பேறு காலங்களில் மரணம் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 55ஆக இருந்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 72, பிறகு 55, 45 கடந்த ஆண்டு மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன், இன்றைக்கு அது 40.2ஆக குறைந்திருக்கிறது. 1 லட்சம் மகப்பேறு பிரசவங்களில் 40.2. இதுவும் கூட இந்த மகப்பேறு காலத்தில் இந்த இறப்பு என்கின்ற அந்த நிலையும் கூட 0 என்கின்ற அந்த பூஜ்ய நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இது போன்ற திட்டங்களை இங்கே நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் அறிவிப்பு எண் 59இல் 1,74,00,000 மதிப்பீட்டில் சுகப்பிரசவங்களை ஊக்குவிக்கிற வகையில் இந்திய மருத்துவமும் இதில் ஒருங்கிணைந்து அவர்களுக்கு செவிலியர்களுக்கு ஒரு பயிற்சி தருவது, அவர்களுக்கான ஒரு கையேடை தயாரிப்பது என்கின்ற வகையில் தயாரித்து செவிலியர்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது, பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது. எனவே இதுவும் ஒரு பெரிய அளவில் பயனுள்ள திட்டங்களில் ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.
அதேபோல் கடைசியாக இன்னொரு அறிவிப்பு எண் 63, ஆரம்பகால குழந்தை வளர்ச்சிக்கான பெற்றோர் பயன்பாட்டு செயலி ஒன்று உருவாக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு. இந்த பயன்பாட்டு செயலி பெற்றோர்கள் இந்த செயலியினால் சுகாதார செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து செய்திகளை அறிந்து கொள்ள முடியும், கர்ப்பம் மற்றும் பிரசவ காலம் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும், பிரசவத்திற்கு பின் கவனிப்பு மற்றும் பிறந்த குழந்தையின் வளர்ச்சி பற்றிய கண்காணிப்பு முறைகளை அறிந்து கொள்ள முடியும், குழந்தை பராமரிப்பு பற்றி தெரிந்து கொள்வதற்கும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் இப்படி பல்வேறு வகைகளிலான இந்த ஆரம்பகால குழந்தை வளர்ச்சிக்கான பெற்றோர் பயன்பாட்டு செயலி பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கிறது. அதையும் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கிறோம். கர்ப்பம் மற்றும் பிரசவ காலத்தில் ஏற்படுகிற சிக்கல்களை கண்டறிந்து உடனடியாக பரிந்துரை செய்து தாயின் உயிரினை காப்பதற்கும் இந்த செயலி பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் அந்த செயலியையும் இங்கே தொடங்கி வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு 4 புதிய அறிவிப்புகள், ஏதோ அறிவிப்பு என்றால் இந்த மருத்துவமனைக்கு நாற்காலி, மேசை போன்ற உபகரணங்களை வாங்கி தந்தோம், அது ஒரு அறிவிப்பு என்பதல்ல. எதிர்காலத்தில் மகப்பேறு காலங்களில் தாய்மார்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்கு, பச்சிளங்குழந்தைகளின் பிறவி குறைபாடுகளை கண்டறிவதற்கு, பச்சிளங்குழந்தைகளின் இறப்பை குறைப்பதற்கு இப்படி பயனுள்ள 4 திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இங்கே தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறோம். இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே செயல்படுத்த தொடங்கி இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு 1000 இடங்களில் மகப்பேறு நடைபெறுகிறது என்றால் அந்த 1000 இடங்களிலும் பணியாற்றுகிற மருத்துவர்களாக இருந்தாலும், செவிலியர்களாக இருந்தாலும், அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் இதில் கூடுதலான அக்கறை செலுத்தி தமிழ்நாடு மிக விரைவில் மகப்பேறு காலத்தில் தாய்மார்கள் இறப்பில்லாத மாநிலம், குழந்தை பிறப்புக்கும் காலத்தில் குழந்தை இறப்பில்லாத மாநிலம் என்கின்ற இலக்கை அடைந்து உலக அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா இலக்குகளிலும் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த சிறப்பான திட்டங்களை மிக குறுகிய கால இடைவெளியில் மிக சிறப்பாக செயல்படுத்திய தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து, பெருநகர சென்னை மாநகராட்சி இன்றைக்கு ஒரு மிக சிறந்த கட்டமைப்பை பெற்றிருக்கிறது. இந்த மிக சிறந்த கட்டமைப்பின் மூலம் பெருநகரில் ஏறத்தாழ 1 கோடிக்கும் மேலான மக்களின் சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கும் பணியையும் மாநகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த குழந்தைகளின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட மாநகராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைந்திருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.